இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பெல்டெக்ஸ் காயின்னா ஸ்கேமு, அதை வந்து இந்த ஆர்மன் வெப்சைட் வந்து எம்எல்ஏ மாதிரி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இவரே பாத்தீங்கன்னா 3 years பிஃபோர் என்ன சொல்லியிருப்பாரு பாத்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி பிட் காயின் கிரிப்டோ கரன்சினா ஸ்கேமு, அதுல யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. பட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் ஃபாலோ பண்றவங்க இவர் சொன்னதை கேட்டு நிறைய பேர் ஸ்கேம்ஸ் அதில் வந்து எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண விட்டுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, பிட்காயின் ஒரு பிரைஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சுமார் 85 lakhs பக்கம் வந்து இருக்குது. அப்போ இன்வெஸ்ட் பண்ணாம விட்டவங்க இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, என்னடா அன்னைக்கு அவர் அப்படி சொன்னாரு இன்னைக்கு டே போச்சுன்னு. அதே மாதிரி தான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆர்மனும் பெல்டெக்ஸ் ஒரு ஸ்கேம்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொன்ன பாட்டு நம்ம போய் ஒரு கிளீனா உள்ள போய் பார்த்தோம். ஆர்மன் வெப்சைட் பத்தி நம்ம ஸ்டடி பண்ணும்போது, ஆர்மன் வந்து ஒரு கம்பெனி, அவங்க வந்து ஒரு 9 years அந்த கிரிப்டோ பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. இவங்க மெயின் மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா மக்களுக்குமே கிரிப்டோ நாலேஜ் கண்டிப்பா போய் சேரணும். அந்த ஆர்மிங்கிறது ஒரு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம். நம்ம எக்ஸ்சேஞ்சில் வாங்குற காயின்ஸை வந்து அவங்க வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல ஸ்டேக் பண்றோம். ஸ்டேக் பண்ணும்போது அவங்க வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதுல அவங்க எந்த இடத்துலயுமே வந்து பணம் பரிமாற்றம் நடக்கிறது இல்லை. காசு வாங்கிட்டோ காசு கொடுக்கறதோ அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. எல்லாமே வந்து காயின் டீலிங் தான் நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து ஃபீஸும் அவங்க வாங்குறது எதுக்குமே. ஸ்டேக் பண்ற காயின்ஸுக்கும் வந்து ரிவார்ட் கொடுக்குறாங்க. அரௌண்ட் ஏதோ 45 lakh plus ஹோல்டர்ஸ் பக்கம் அதுல வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்யூனிட்டியில அவங்க பெஸ்டா இருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா, அவர் ஏதாச்சும் மிஸ்டர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் பேசும்போது அது கிளியரா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பேசினா நல்லா இருக்கும். ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டாம் நம்ம வந்து சொல்றோம். ஸோ யாராச்சும் நீங்க கிரிப்டோ ஸ்கேம்னு சொன்னா பிளைண்டா அதை நம்பாம அதை பத்தி கிளியரா அனலைஸ் பண்ணி நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்றது கூட நீங்க நம்பணும் அவசியம் இல்லை. எதுவுமே நீங்க வந்து கிளியரா அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க.